ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு ஸ்கூல்ல எஸ்எல்பியோட இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றாங்க. Happy morning to all. It's time to drink water. Please take your water bottle and drink. Dear children, the formula to calculate the area of a circle is area of a circle is equal to pi r square. Area of a circle is equal to pi r square. ஆமாங்க, 2024-25ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த பாலாஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நம்மளோட இந்த ஸ்மார்ட் இன்ஃபோ பெல் தான் யூஸ் பண்றாங்க. ரீசெண்டா தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாட்டர் பெல் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லா ஸ்கூல்லயும். இந்த வாட்டர் பெல் அப்படின்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பசங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு பிரேக் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வாட்டர் பெல் அப்படின்ற விஷயத்த 2023ல பாலாஜி சிக்ஷா மந்திர்லயும் பாலாஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் நம்மளோட இந்த ஸ்மார்ட் இன்ஃபோ பெல் டிவைஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் எஸ்எல்பியோட ஸ்மார்ட் இன்ஃபோ பெல். இது ஏன் ஸ்மார்ட் இன்ஃபோ பெல்னு சொல்றோம்னா, பொதுவாக பசங்க அவங்க காதில் கேட்குற பாட்டு, மியூசிக்கு இதெல்லாம் அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிரும். ஆனால் முக்கியமான ஃபார்முலாஸ், டெஃபினேஷன்ஸ், சில கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எவ்வளோ படித்தாலும் பதியறது இல்லை. ஸோ அவங்க காதில் அடிக்கடி இந்த விஷயம் கேட்கறதுனால அவங்கள அறியாமலே இந்த விஷயம் அவங்களுக்கு நல்லா பதிஞ்சிரும். இந்த ஒரு விஷயத்த உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதுனால எந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டோட ஃபார்முலாஸு, அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸு, இல்லை முக்கியமான டெஃபினேஷன்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட பிரேக் டைமில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான கொஸ்டின்ஸு அந்த விஷயத்தையும் நீங்கள் இந்த சிஸ்டம் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பிரேக் டைமில் அனௌன்ஸ் பண்ணுறது மூலமாக எல்லா கிளாஸில் இருக்கிற பசங்களுக்கும் முக்கியமான விஷயங்கள், முக்கியமான ஃபார்முலாஸு, இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ், அப்புறம் மற்ற விஷயங்கள் எது ஸ்கூலில் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எது அவங்க மனசில் இன்னும் ஆழமாக பதியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம்லாம் +2லேருந்து 5th வரைக்கும் எல்லா பசங்களுக்கும் இது கேட்கறதுனால எல்லா பசங்க மனசுலையும் இது தானாக பதிஞ்சிரும். அதனால அவங்க 5th 6thலேருந்து ப்ரொமோட் ஆகி 10th வரும்போது அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே அவங்க காதில் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. அதனால அவங்க சுலபமாக படிக்க முடியும். அதெல்லாம் அவங்க ஈஸியாக ஞாபகமாக வச்சுக்க முடியும். ஸோ 10th 12th பப்ளிக் எக்ஸாம் வர்றப்போ அவங்க இதுக்குன்னு தனியாக உட்காந்து முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 5th 6thலேருந்தே அவங்க கேட்டுக்கிட்டு வர முக்கியமான ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலாஸ், டெஃபினேஷன்ஸ் இதுதான் அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸாக வரப்போகுது. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பேனிக்கும் இருக்காது, அவங்களுக்கு அந்த 10th 12th பப்ளிக் எக்ஸாம்ன்ற ஃபியரும் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸோட பிரேக் டைமில் இந்த டிவைஸ் அவங்களுக்கு ப்ளே பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸை ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மனசில் பதிஞ்சிரும். ஸோ இதில் ப்ளே ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸு கிளாஸில் கொஸ்டின் பண்ணும்போது எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவன் எதில் நல்லா ஆன்சர் பண்ணுறான்றது கண்டுபிடிக்கிறது மூலமாக அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எதில் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்காது, அவரோட பேஷன் எதில் இருக்குதுன்னு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கண்டுபிடிச்சி அதில் அவங்கள இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ண முடியும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த டிவைஸை ஸ்கூல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் இதில் வந்து ஒரு பென்ட்ரைவில் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோன்றதுனால உங்களுக்கான கண்டென்ட்டை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க, அவங்க ஃபார்முலா சொல்கிறாங்களா, உங்கள் மேக்ஸ் டீச்சரோட வாய்ஸே வந்து அவங்க பிரேக் டைமில் கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லா மனசில் பதியும். ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்காங்கன்னா அவரோட வாய்ஸ்லேயே ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறதுனால பசங்களுக்கு இன்னும் நல்லா அவங்க மனசில் பதிஞ்சிரும். இந்த ஒரு டிவைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக ஸ்கூலுக்கு பெல் சிஸ்டமும் இதுலேயே வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு வாட்டர் பெல்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. பசங்களை தண்ணி குடிக்கிறதுக்கு, எஸ்பெஷலி கிண்டர் கார்டன் அப்புறம் ப்ரைமரி ஸ்கூல் பசங்களுக்கு தண்ணி குடிக்க சொல்லி இன்ஃபர்மேஷன் இதுலேயே வந்துடும். ஸோ அவங்க நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்காங்களான்னு நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் என்னன்னா, இதில் 3 ப்ரொஃபைல் இருக்குது. ஒன்று எக்ஸாம் ப்ரொஃபைல், ஒன்று ஸ்டாஃப்ஸ் ஒன்லி ப்ரொஃபைல், இன்னொன்று ரெகுலர் கிளாஸஸ் ப்ரொஃபைல். ரெகுலர் கிளாஸ் ப்ரொஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு பசங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் ஆடியோஸ் எல்லாம் பிரேக் டைமில் ப்ளே ஆகும். எக்ஸாம் ப்ரொஃபைலோ இல்லை ஸ்டாஃப்ஸ் ஒன்லி ப்ரொஃபைலோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே ப்ளே ஆகாது. அதுக்கு உண்டான டைமிங்ஸ், அதுக்கு உண்டான செட்டிங்ஸ், அதுக்கு உண்டான ஆடியோ பெல்ஸ் இதெல்லாம் தனியாகவே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த 3 ப்ரொஃபைலுமே இந்த ஒரே ஒரு பட்டனை வச்சு சுலபமாக நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த 3 ப்ரொஃபைலுக்குமே தனித்தனியான டைமிங், தனித்தனியான அனௌன்ஸ்மெண்ட்டு, தனித்தனியான ஆடியோ பெல்ஸ் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் இந்த டிவைஸை 3 சிச்சுவேஷன்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த இன்ஃபோ பெல்லை நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனோட ஹெல்ப்போட உங்களோட ஸ்கூலில் ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இந்த டிவைஸில் இருக்க செட்டிங்ஸ் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது கூட ஒரு 1.5 மீட்டர் மெயின் ஸ்காட் வந்துடும். இன்கேஸ் இந்த மெயின் ஸ்காட் பத்தலைன்னா இதை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான லென்த்தில் மெயின் ஸ்காட் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல உங்களோட ஸ்கூலோட பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட ஆடியோ இன்னும் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் ப்ளே ஆகுறது உங்கள் ஸ்கூலில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டிவைஸில் மொத்தம் 3 ப்ரொஃபைல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் கிளாஸஸ் ப்ரொஃபைல், செகண்ட் இருக்கிறது எக்ஸாம் ப்ரொஃபைல், தேர்ட் இருக்கிறது ஸ்டாஃப்ஸ் ஒன்லி ப்ரொஃபைல். எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாஃப்ஸ் மட்டும் இருப்பாங்க. அப்போது இந்த ப்ரொஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 ப்ரொஃபைல் இருந்தாலும் நீங்கள் எந்த ப்ரொஃபைலுக்கு அந்த அலர்ட் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைல் செட் பண்ணும்போது அந்த ப்ரொஃபைல் ஆக்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த அலர்ட் வரும். உதாரணத்துக்கு ஸ்டாஃப்ஸ் ஒன்லி ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் 4 மணிக்கு மீட்டிங் வரணும் அப்படின்னு அலர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஸ்டாஃப்ஸ் ஒன்லி ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஆடியோ வரும். மீதி எந்த நேரமும் வராது. அதே மாதிரி ரெகுலர் கிளாஸ் ப்ரொஃபைல் இருக்கும்போது ரெகுலர் கிளாஸஸ் உண்டான ஆடியோஸ் வரும். மற்ற எந்த நேரமும் அது வராது. முதல்ல இந்த இன்ஃபோபில் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் ப்ரொஃபைல் செலக்டட் அப்படி சொல்லி வரும். அதே மாதிரி இப்போ என்ன ப்ரொஃபைலில் இருக்குது அப்படின்றது இங்கே ஹைலைட் ஆகிடும். ப்ளஸ் வந்து இங்கே டேட்டு, வீக், டே ஆஃப் த வீக், அப்புறம் டைம், இது 3மே ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸாம் ப்ரொஃபைல் வேணுன்னா எக்ஸாம் ப்ரொஃபைல், திருப்பி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் ஒன்லி ப்ரொஃபைல், திருப்பி ப்ளஸ் பண்ணிங்கன்னா ரெகுலர் கிளாஸஸ் ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அதுவே அந்த செட்டிங்ஸில் சேவ் ஆகிடும். இப்படி டிவைஸோட டைம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைம் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து லெஃப்ட் பட்டன் அமுக்கிறேன். எடிட் டிவைஸ் டைம்னு சொல்லி வருது. அங்கே வச்சு சென்டர் பட்டன் அமுக்கிறேன். லெஃப்ட்டு, ரைட்டு, அப், டவுன் இந்த 4 பட்டனை வச்சு நீங்கள் இது மெனுவில் நேவிகேட் பண்ணிக்கலாம். நான் இப்போது எனக்கு தேவையான டேட் அண்ட் டைம் செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டே ஆஃப் த வீக் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் டைம் செட் பண்ணிவிட்டு சென்டர் பட்டன் திருப்பி அமுக்கினேன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் டிவைஸ் நீங்கள் செட் பண்ண டைம்லேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். இப்போது ஒரு ப்ரொஃபைல்லையும் அலர்ட் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரைட் பட்டன் அமுக்கிறேன். டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. டைம் ஓடிட்டு இருக்கும்போது நான் ரைட் பட்டன் அமுக்கினேன்னா ரெகுலர் கிளாஸ் பெல்ஸ் அப்படின்னு வரும். ஸோ வந்து நான் ரெகுலர் கிளாஸில் என்னென்ன பெல்ஸ் எல்லாம் செட் பண்ணுமோ அதை இதில் வந்து நான் எடிட் பண்ணிக்குவேன். ஸோ இதில் வச்சு சென்டர் பட்டன் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து 40 பெல்ஸ் வரைக்கும் நான் இதில் எடிட் பண்ணிக்கலாம். 40 பெல்ஸ் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு பெல் எதுன்னு செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பெல் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பெல் வந்து ஆனில் இருக்கணுமா இல்லை ஆஃபில் இருக்கணுமான்னு செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் சண்டே ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா, மண்டே ஆன், டியூஸ்டே ஆன். நான் இது ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பண்ணணும்னா இந்த அப் டவுன் பட்டன் லெஃப்ட் ரைட் பட்டன் நமக்கு என்னென்னா ஆஃபோ இல்லை ஆனோ பண்ணிக்கலாம். நான் சென்டர் பட்டன் அமுக்கிறேன். அடுத்த நாள் கேட்குது சாட்டர்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ இது மாதிரி நான் என்னென்ன டேஸ்க்கு அந்த பெல் அடிக்கணும்னு சொல்லி நான் பிளாட் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன டைமில் அந்த பெல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. எந்த டைம்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து அப் டவுன் பட்டன் அமைக்கி நான் என்ன டைமோ அந்த டைமில் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் 9 மணிக்கு பெல் அடிக்கணும்னு வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு எத்தனை செகண்ட் வந்து இந்த காங் பெல் ரிங் ஆகணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஒருவேளை எனக்கு இந்த காங் பெல் ரிங் ஆக வேண்டாம் அப்படின்னா நான் இங்கே வந்து 00ன்னு செட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த காங் பெல் ரிங் ஆகாது. நான் காங் பெல்லை இதில் கனெக்ட் பண்ணுறேன். இந்த காங் பெல் இதில் ரிங் ஆகாது. நான் 00ன்னு செட் பண்ணிட்டேன்னா. ஸோ எனக்கு இப்போ காங் பெல் வேண்டான்னு செட் பண்ணியிருக்கேன். என்ட்ரு கொடுத்துட்டு அடுத்து வந்து எந்த ஃபோல்டரில் அந்த ஃபஸ்ட்டு பெல்லுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குதுன்னு நான் செலக்ட் பண்ணோம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டர்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் இந்த பெல்லுக்கு உண்டான MP3 ஃபைல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஃபைல்ஸ் நம்பர்னு கேட்கும். எந்த ஃபைல் அது அப்படின்னு செலக்ட் பண்ணும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் செலக்ட் பண்ணியிருக்க ஃபைல் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லெஃப்ட் இல்லை ரைட் பட்டனை ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நான் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அது ஒரு ஆடியோ சாம்பிள் ப்ளே பண்ணி காட்டும். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க ஃபைல் கரெக்ட் தானேன்னு பார்க்குறதுக்கு லெஃப்ட் ரைட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். Happy morning to all. It's time for school prayer. ஸோ இப்போ எனக்கு தேவையான ஃபைல் தானான்னு பார்ப்பேன். ஒருவேளை எனக்கு தேவையான ஃபைல் இல்லைன்னா இந்த அப் டவுன் பட்டன் வச்சு எனக்கு தேவையான ஃபைல் நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்குவேன். Happy morning to all. First hour starts now. Happy morning to all. First hour starts now. ஒருவேளை இதுதான் நான் ப்ளே பண்ணணும்னு நினச்ச ஃபைலாக இருந்துச்சுன்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பட்டன் வச்சு சேவ்னு கொடுத்துருவேன். சேஞ்சஸ் சேவ்ட். இப்போ நான் ஃபஸ்ட்டு பெல்லை எடிட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பெல் எடிட் பண்ணோம். ஒருவேளை காலையில் ப்ரேயர் பெல்க்கு அப்புறம் ஃபஸ்ட் பீரியட் பெல் செட் பண்ணிட்டேன். செகண்ட் பீரியட் பெல் நான் செட் பண்ணோன்னா செகண்ட் பெல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரை நான் திருப்பி ஃபாலோ பண்ணுவேன். இப்போது நான் வச்ச ஃபஸ்ட்டு பெல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் இப்போ வந்து டைமை வந்து 9 o'clock ஆகிற மாதிரி செட் பண்ணுறேன். 9 o'clock ஆகிடுச்சு. என்ன ஃபைல், என்ன Happy ஃபோல்டர்? morning to all. First hour starts now.
Happy morning to all. First hour starts now. ஸோ 9 o'clock ஆயிடுச்சு. என்ன ஃபைலு என்ன ஃபோல்டர்லேருந்து ப்ளே ஆகுதுன்னு அது பண்ணிடும், அது காமிச்சிடும். அதே சமயத்தில் நான் இங்கே காங் பெல் வந்து ரிங்கே ஆக வேண்டாம் 0 செகண்ட்ஸ்னு வச்சுருந்தேன். ஸோ எனக்கு காங் பெல் ரிங்கே ஆகலை. ஃபர்ஸ்ட் பெல் போயிடுச்சு. இப்போ செகண்ட் பெல் என்னன்னு செட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பெல் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் செகண்ட் பெல் செலக்ட் பண்ணி இப்போ எடிட் பண்ணுறேன். அதே மாதிரி சண்டே மண்டேலாம் எனக்கு ஆனில் இருக்குமா ஆஃபில் இருக்குமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். 10:30க்கு எனக்கு வந்துட்டு வாட்டர் பெல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெல் வந்து எவ்வளோ நேரம் ரிங் ஆகணும்னு கேட்குது. நான் வந்து 1 செகண்ட் தான் பெல் ரிங் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணுறேன். இங்கே எனக்கு வந்து நான் இங்கே 1 செட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இதில் கனெக்ட் ஆகிருக்க காங் பெல் 1 செகண்ட் தான் ரிங் ஆகும். அப்புறம் எந்த ஃபோல்டர்னு கேட்குது. ஃபஸ்ட் ஃபோல்டர்னே கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் ஃபோல்டரில் தான் எல்லா ஃபைல்ஸும் போட்டு வச்சுருக்கேன்றதுனால நீங்கள் அப் டு 99 ஃபோல்டர்ஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் 99 ஃபைல்ஸ் வரைக்கும், ஆடியோ ஃபைல்ஸ் வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஈச் ஃபோல்டரில். ஸோ இப்போ நான் தேர்ட் ஃபைல் தான் நான் ப்ளே பண்ணுமான்னு செக் பண்ணிக்கிறேன். Happy morning to all. It's time to drink water. Please take your water bottle and drink. ஸோ 10:30க்கு வந்து நான் வாட்டர் பெல் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 10:30க்கு இந்த அலாரம் வச்சுட்டு இந்த 10:30க்கு இந்த வாய்ஸ் அலர்ட் வச்சுட்டு நான் சேவ்னு கொடுத்துட்றேன். சேவ்னு கொடுத்துட்ட உடனே அது மெயின் மெனுக்கு வந்துடும். நான் இப்போ பேக் போயிட்டு 10:30 ஆகிற மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன செட் பண்ணிக்கிறேன்னா 10:30 ஆன உடனே 1 செகண்ட் காங் பெல் ரிங் ஆகிட்டு எனக்கு வாட்டர் பெல் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். 1 செகண்ட் ரிங் ஆகிடுச்சு. Happy morning to all. It's time to drink water. Please take your water bottle and drink. Happy morning to all. It's time to drink water. Please take your water bottle and drink. ஸோ நான் செட் பண்ண மாதிரி 10:30க்கு கரெக்டாக ஆன் ஆகி பெல் அடிச்சு வாட்டர் பெல் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ரெகுலர் கிளாஸ் பெல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து எக்ஸாம் பெல்ஸ். இதுலேயும் 40 பெல்ஸ் இருக்கும். அதாவது ரெகுலர்லேயும் 40 பெல்ஸ் இருக்கும். 40 பெல் எடிட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம்ஸ்லேயும் 40 பெல் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பெல் வேணுமோ அந்த பெல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இருக்கும். பெல் ஆனா ஆஃபாக கேட்கும். என்னென்ன டேஸில் ஆனில் இருக்கணும் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் டைம் கேட்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வந்து இந்த காங் பெல் அடிக்கணும் அப்படின்றது கேட்கும். எவ்வளோ நேரம் அடிக்கணும் காங் பெல் அப்படின்னு கேட்கும். எந்த டைம் கேட்குது. அப்புறம் எவ்வளோ நேரம் அடிக்கணும்னு கேட்கும். 1 செகண்ட் அடிக்கணும்னு செட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் 0:0 செட் பண்ணேன் காங் பெல் அடிக்காது. ஒருவேளை ஃபைல் சொல்லக்கூடாது, இல்லை எந்த பாட்டும் எந்த ஆடியோ ஃபைலும் எனக்கு ப்ளே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா அந்த இடத்துல வந்து நான் ஃபைலையோ இல்லை ஃபோல்டரையோ 0:0 ஆக்கிட்டேன்னா அது வந்து டிசேபிள்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு காங் பெல் மட்டும்தான் அடிக்கும். ஆடியோவில் எந்த இன்ஃபர்மேஷனும் வராது. அடுத்து வந்து இந்த பீரியாடிக் அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த பீரியாடிக் அனௌன்ஸ்மெண்ட் தான் பசங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம். இதில் வச்சு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இதில் 1 to 15 இருக்குது. ஸோ நம்ம 15 ஃபோல்டர்ஸ் அட்ரஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ண வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அனௌன்ஸ்மெண்ட் 1ன்னு செலக்ட் பண்ணுறேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆன் ஆஃபான்னு கேட்குது. ஸோ நான் ஆன் பண்ணுறேன். என்னென்ன டேஸில் வேணும் அப்படின்னு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து +2க்கு உண்டான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டிருக்கேன். அந்த ஃபோல்டர் வந்து மண்டேஸ் மட்டும் ப்ளே ஆகணும்னா நான் இதை வந்து மண்டே மட்டும் ஆன் வச்சுருப்பேன். மீதி எல்லா நாளும் ஆஃபில் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு தேவையான டேஸ் மட்டும் ப்ளே ஆகுற மாதிரி நான் வந்து இதில் செட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன டைமில் அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிக்கணும், எந்த டைமில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அதாவது ஒரு 300 ஃபைல்ஸ் இருக்குது, 300 டெஃபினேஷன்ஸோ இல்லை ஒரு 300 இன்ஃபர்மேஷன்ஸோ நீங்கள் இருக்குது அந்த ஃபோல்டரில் அப்படின்னா அந்த இதில் இருக்கிற ஒரு ஃபைலையும் எப்பப்போ ப்ளே பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் இப்போ 11:02 அதாவது பசங்க பிரேக் டைம் ஆரம்பித்து ஒரு 2 minutes கழித்து ஒரு ஃபைல் ப்ளே பண்ணட்டும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 11:02ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது எப்போ ப்ளே பண்ணணும்னு கேட்கும். நான் வந்து 11:05 அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ப்ளே பண்ணணும்னா 11:07ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து எனக்கு ப்ளே பண்ண வேண்டான்னா நான் 0:0ன்னு செட் பண்ணிட்டாலே போதும், அது ப்ளே பண்ணாது. ஸோ எனக்கு அந்த குட்டி பிரேக்கில் ஒரு 3 ஃபைல்ஸ் ப்ளே ஆனால் போதும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா நான் வந்து இதில் 0:0ன்னு செட் பண்ணிட்டாலே போதும், அது அடுத்தது எதுவும் ப்ளே பண்ணாது. இது மாதிரி 8 டைமில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒரே ஃபோல்டருக்கு. ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டேன் என்ன டைமில் ப்ளே ஆகணும்ன்ட்டு. என்ன ஃபோல்டர்லேருந்து ப்ளே ஆகணும் அது அப்படின்னு கேட்குது. ஸோ நான் எந்த ஃபோல்டரில் அந்த ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கனோ அந்த ஃபோல்டர் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 300 ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னாலும் நான் டைம் எனேபிள் பண்ணியிருக்கேன் 3 ஃபைலுக்கு தான்.
அதாவது 3 டைம் ஸ்லாட் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே 0ன்னு செட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு 3 மட்டும் தான் ப்ளே ஆகும் அந்த டைமில் இந்த ஃபோல்டரில் இருந்து. அதுக்கு அடுத்த நாள் நான் என்னைக்கு ஆன் பண்ணியிருக்கணும் அன்றைக்கி வந்து 4, 5, 6 அப்படி ப்ளே ஆகும். ஸோ நான் இங்கே வந்து எந்த ஃபோல்டர்னு செட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்கு உள்ள நீங்கள் அப் டு 99 ஃபைல்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஃபைலாக எடுத்து ப்ளே பண்ணும். நான் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்ட உடனே நான் இப்போது 11:02 ஆகுற மாதிரி டைம் செட் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணின அந்த இன்ஃபர்மேஷன் ப்ளே ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிடுறேன். நான் 11:02 ஆகுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். 11:02க்கு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபைல் ப்ளே ஆகணும். Dear children, Asia is the largest continent in the world. It stretches from the eastern Mediterranean Sea to the western Pacific Ocean. There are more than 40 countries in Asia. ஸோ 11:02க்கு வந்து எனக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் ப்ளே ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஸோ 11:02க்கு எனக்கு ப்ளே ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் இந்த பென்ட்ரைவில் போடுற ஃபோல்டர்ஸில் என்ன இருக்கோ அது கரெக்டாக அந்த டைம்க்கு எடுத்து பசங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னென்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இல்லை என்ன சிலபஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எஸ்எல்பிலேருந்தே வந்து அது பண்ணி கொடுப்பாங்க அட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸில். இல்லாட்டி நீங்களே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் போதும். இந்த ஃபோல்டரில் இந்த பென்ட்ரைவில் நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை MP3 ஃபைல்ஸாக இதில் போட்டிங்கனாலே போதும். நீங்கள் இதில் செட் பண்ணிட்ட டைமுக்கு இதுலேருந்து ஃபைல்ஸ் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும். ஸோ ஒரு ஸ்கூல்லையும் ஒரு சிலபஸில் ஒரு சப்ஜெக்டில் வந்து இன்னும் நிறைய கோச்சிங் தேவைப்படும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி. ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து அவங்களோட கண்டென்ட் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் நம்ம இந்த பென்ட்ரைவில் ஆடியோ ஃபைல்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறோம். இதில் ப்ளே ஆகிற ஆடியோ ஃபைல்ஸ், இதில் செட் பண்ணுற பெல்ஸ் எல்லா சவுண்ட்ஸும் வந்து இந்த பென்ட்ரைவில் இருந்து தான் ப்ளே ஆகுதுன்றதுனால உங்களுக்கு தேவையான ஆடியோ ஃபைல்ஸ் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஆடியோ அலர்ட் வரணும், அப்புறம் என்ன வாய்ஸில் வந்து அது ப்ளே ஆகணும், என்ன ஆக்சென்ட்டில் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதையும் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி ஆடியோ ஃபைல்ஸ் உங்களுக்கு தேவையான டைமில் ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்றோம்.